முடியாதுப்பா. முடியாது. ஏரோப்ளேன் இருக்க ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கே நீங்க நகரத்துக்கு தானே வரணும். அப்படி இருக்கப்போ ஒரு நாடு செழிக்க காரணம் கிராமம் தான் எப்படி சொல்றீங்க? நான் ஓமனப்பிரியா அவர்கள் சொன்னாங்க, இயற்கை காத்து, கொடை சாரல், மண் வாசனை வச்சுக்கோங்க, வச்சுட்டு உட்காருங்க, கிராமத்திலே உட்காருங்க. வேற சுற்றுச்சூழல் மட்டும் இருந்தா ஒரு நாடு செழிப்பா இருக்க முடியுமா? நீங்க இருக்கிற இடங்களே யாருக்கும் தெரியாதுங்க. மிஞ்சி போன கிராமங்கள்ல ஒரு 8வது வரைக்கும் ஸ்கூல் இருக்குமா, நடுநிலை பள்ளி இருக்கும். அதுக்கு மேல போனோம்னா பக்கத்து ஊருக்கு தான் போகணும். அதுக்கு மேல படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். அடுத்த காலேஜ் சேரணும்னாலே நீங்க நகரத்தை நோக்கி தான் வர வேண்டியிருக்கு. அதுலயும் மேற்படி படிக்கணும்னா இன்னும் அடுத்த நகரங்களை நோக்கி தான் வர வேண்டியிருக்கு. ஆனா எங்க நகரத்துல படிக்க இருந்தா காலேஜ் இருந்த மாதிரி எந்த பக்கத்துல இருந்தாலும் காலேஜ், எதை வேணா படிக்கலாம், எவ்வளவு வேணா படிக்கலாம், அவ்வளோ இருக்கு. ஆனா கிராமத்துல ஒரு மனுஷன் செழிப்பா இருக்கிறதுக்கு தேவையான கல்வி அறிவே 10ஆம் கிளாஸோட கடைபிடிக்கிறப்போ ஒரு நாடே செழிப்பா இருக்கிறதுக்கு எப்படிங்க கிராமம் காரணமா இருக்க முடியும்? அதாவது இங்க இருக்கு, அங்க இல்ல, அதாங்க மேட்ரு. விவசாயம் சொல்றீங்க. இது எத்தனை ஊர்ல எத்தனை விவசாயம் இருக்காங்க? ஒரு ஊருக்கு ஒருத்தரும் 2 பேர் தான். ஏன்? மண்ணுல சத்து இல்ல, நீரோட இல்ல, 1000 அடி போர் போட்டாதான் தண்ணியே வருது. அப்படி இருக்கப்போ ஆளாளுக்கு பிளாட் போட்டு விட்டுட்டு நகரத்தை நோக்கியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நாங்க அணையிலேயே அணை கட்டி நல்லா தண்ணி தேக்கி வச்சு பயன்படுத்துறோம். மாடி தோட்டம் போட்டு வீட்லயே ஆர்கானிக்கா வளர்க்குறோம். செலவும் கம்மி, உற்பத்தியும் அதிகம். என்னதான் நீங்க பருத்தி கரும்பு உற்பத்தி பண்ணாலும் பருத்தியாக வச்சிருந்தா ட்ரெஸ் கிடைச்சிருமா? இல்ல கரும்பு கரும்பாக வச்சிருந்தா கிடைச்சிருமா? அரிசி அப்படியே வச்சிருந்தா கிடைச்சிருமா? சாப்பாடு அதை வச்சு என்ன தயாரிக்கலாம், எப்படி தயாரிக்கலாம்னு நீங்க யூஸ் பண்ற பேக்ல இருந்து கால்ல போட்ட செருப்பு வரைக்கும் தயாரிக்கிறதுக்கு எங்க தொழிற்சாலைகள் தாங்க காரணம். அது எங்க நகரத்துல மட்டும்தான் இருக்கு. நீங்க பார்க்கணும்னாலே எங்க நகரத்தை நோக்கி தான் வர வேண்டியிருக்கு. அவ்வளோயே ஓட்டிலே வண்டி, அதுல ஒரு சின்ன போல்ட் தேவைன்னா கூட எங்க நகரத்தை நோக்கி தான் வர வேண்டியிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா உபயோகம் எது தேவைனாலும் நீங்க நகரத்தை நோக்கி தான் வர வேண்டியிருக்கு. அப்படி இருக்கப்போ ஒரு நாட்டோட தெளிவுக்கு காரணம் எங்க நகரம் தானே. நகரத்தை ஒரு பெரிய நெஞ்சு வலி திடீர்னு உடனே ஹாஸ்பிட்டல் விடுவோம். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க கிராமத்துல இருந்து. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்பொழுது தொடர்பு இணைக்கு அப்பால் உள்ளார், தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும் அப்படின்னு வருது. மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் ஒரு பலனும் இல்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கூடவே தொடர்புல இருக்க முடியே, அப்புறம் எப்படிங்க ஒரு மனுஷன் நாட்டோடய தொடர்புல இருப்பான்? ஆனா எங்க நகரத்துல அப்படி இல்ல. போன் அடிச்சு அடுத்த செகண்ட் ஆம்புலன்ஸ் நிற்கும். ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்கா இல்ல, ட்ரிங்குமாவே போன் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் டவர்ல இந்த அன்பை போல வேறேது வார்த்தைகள் எல்லாம் போராது. எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பதுவே சொந்த கூட்டை மறந்திடுமா? எங்கு சென்று பார்த்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்திடுமா? அதாவது மக்களே, சொந்த வந்த எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும்னா ஏதாச்சும் ஒரு திருவிழான்னு வருஷ கணக்கா காத்திருந்து கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது விசேஷமா பார்க்க முடியும். ஆனா இப்போ இருக்கவே இருக்கு ஒரு போனு, வீடியோ கால் வசதி. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும். இப்போ இங்க இருக்க லண்டன்ல இருக்கவங்களுக்கு காசு அனுப்பணும்னா போய் 10 மணிக்கெல்லாம் பேங்க்ல போய் லைன்ல நின்று பாஸ்புக் தூக்கிட்டு போய் நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இருக்கும் ஜிபே, போன்பே, நம்பர் தட்டுவிட்டா உடனே காசு போய் சேர்ந்துருங்க. ஜவுளி கடையில போய் கால் கணக்க நிக்க தேவையில்லை. நீங்க மணிக்கணக்கா போட பார்த்த கூட பிடிச்சிருந்தா ஆர்டர் போடு, பிடிக்கலன்னா ரிட்டர்ன் போடு. இப்படிதாங்க போயிட்டு இருக்கு எங்களோட வாழ்க்கை. ரீசார்ஜ் பண்ணணுமா, கரண்ட் கட்டணுமா, கேஸ் பதியணுமா, எங்கேயும் அலைய வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை முடிச்சிடும். அதாவது காலை எந்திரில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும். ஒரே இடம், டச் போன். இப்படி இருக்கப்போ ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு கையெழுத்த கருவியில கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம். அறிமுகமா பேசுங்க. ஆமாங்க நடுவர் அவர்களே, உண்மைதான். தினம் தினம் புது புது சுவை தரும் மனம் தரும் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலா எப்பவுமே பிடிக்கும். அதாவது நீங்க என்னன்னா மிளகா மல்லி அரைச்சு கொடுத்தா
முன்னாடிலாம் எதுக்கு செத்தோனே தெரியாம எல்லாம் செத்துட்டு இருப்பாங்க. வயிறு வலி வயிறுவாங்க, திடீர்னு செத்து போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா? உங்க உடம்புல இருக்க ரத்தத்தையே சுத்தப்படுத்துறதுக்கு டயாலிசிஸ் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க நொறுக்கு தீனி சாப்பிடறனால குடல்வால் அலர்ஜின்னு ஒண்ணு இருக்குங்க. அது உடனே ஆபரேஷன் பண்ணி எடுக்கலன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. ஏன் கொரோனாவால உங்களால எத்தனை பேர் உயிரை இழந்திருக்கோம். ஆனா அதுக்கும் தடுப்பூசி கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கோம்னா அதுக்கு காரணம் எது? நம்மளோட மருத்துவ கண்டுபிடிப்பு மட்டும்தாங்க. இன்னைக்கு உலகமே வியந்து போற அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு இருக்குன்னா அது மருத்துவ கண்டுபிடிப்பு மட்டும்தான். அதுக்கு அறிவு வேணும். அறிவு வேணும்னா படிப்பு வேணும். படிப்பை தடையில்லாம கிடைக்கிறது இங்க நகரத்துல மட்டும்தான். அப்ப நகரம் தானே ஒரு நாடு செழிப்பாக காரணமா இருக்க முடியும். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உண்டான எந்த வசதியும் இல்லாம கிராமம் எப்படிதான் ஒரு நாடு செழிப்பா இருக்க முடியும்? நடுவர்களே, உலகத்திலே காஸ்ட்லியான கம் எது தெரியுமா? வாணிகம் தான் நடுவரே. உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான கம். உள்நாட்டு வாணிகம், வெளிநாட்டு வாணிகம், ஏற்றுமதி இறக்குமதின்னு கப்பல் வழியாகவும் ட்ரெயின் மூலமாகவும் டன் கணக்கில் கொண்டு போறாங்களே, அந்த அளவுக்கு நகரத்துல உற்பத்தியாளர்களும் அதை வாங்குறதுக்கு நுகர்வோரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அருமையான கருத்து. நீங்க உற்பத்தி பண்ணனாலும் நீங்களே வச்சுக்கிட்டு அது சிறப்பாக அதை வந்து வெளிநாட்டுக்கு வாணிபம் செய்யறதுக்கு வந்து நகரத்தை நோக்கினா போவோம். முதல்ல கப்பல் கட்டும் தொழில் உலகத்துல அறிமுகப்படுத்தி கற்றுக் கொடுத்தவங்க வந்து தமிழர்கள் தான். அதுல முதல் குலோத்துங்க சோழன்னா கப்பல்ல போய், அதாவது சுத்தான்னு சொல்லுவாங்க, காற்றை திசை திருப்பக்கூடிய அந்த கருவி இருக்கும். அந்த கருவியை திசை திருப்பி அதுக்கப்புறம் பாய்மர கப்பல், இந்த கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி கப்பல் மூலம் வாணிபம் செய்வது நம்ம தமிழர்கள் தான். அருமையான கருத்தையா சொல்லி, இது நாட்டோட செழிப்புக்கு முக்கிய காரணம். ஒரு நாட்டோட செழிப்புக்கு வாணிபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவே உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம்ங்கிறது ரொம்ப அருமையான கருத்து. சொல்லுங்கம்மா. நம்ம பொன்விளைச்ச பூமியில நம்ம கிராமங்களை சொல்றோம். ஆனா ஒரு இட்லி ஒரு ரூபாய் வித்தா கூட வாங்க ஆள் இருக்காது. ஆனா எங்க நகரத்துல ஒரு கல்லுவண்டியில கடையை போடுங்க, ஏங்க மண்ண போட்டு வித்தா கூட வாங்க அவ்வளவு ஆள் இருக்குங்க. அந்த அளவுக்கு நுகர்வோர் வந்து அதிகமா இருக்கனாலதான் இன்னைக்கு நாடு இவ்வளவு செழிப்பா இருக்கு. அதாவது இருக்கு அங்க இல்ல, அதாங்க மேட்ரு. இன்னைக்கு கப்பல்ல 4 லட்சம் டன் ஜாமான் ஏற்றி இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய எங்களால முடியும். உங்களால முடியுமா? பாஸ்போர்ட் விசாரணை எடுத்து உலகத்துல இருக்க எந்த மூலைக்கு வேணா போக எங்களால முடியும். உங்களால முடியுமா? அண்ணாந்து பார்த்தா வானத்துக்காக ஒண்ணுமே கண்ணு தர. ஆனா அங்கேயும் நாங்க ராக்கெட் சேர்த்து போட்டுட்டு அங்க என்ன இருக்கு நம்ம ஆராய்ச்சி படம் பிடிக்கிறோமே. உங்களால முடியுமா? எங்க கிட்ட ஏசியில உட்காந்து படம் பார்க்க தியேட்டர் இருக்கு. கிரவுண்ட்ல விளையாட்டு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக ஸ்டேஷன் இருக்கு. வீக்கெண்ட்ல ஜாலியா ரிலாக்ஸ் பண்ண பார்க் இருக்கு. அவ்வளோ பீஸா பர்கர் சாப்பிட இங்க பிரிண்டர் டெம்ப்டேஷன் இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? கை தொழில் கத்துத்தர டெய்லரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் கிளாஸ், டை கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், இத்தனை கிளாஸ் இருக்கு. உங்ககிட்ட எத்தனை கிளாஸ் இருக்கு? அவங்க இருக்கிற கிளாஸ் வேறப்பா. அவங்க கிளாஸ்